ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி சூப்பரான பட்டாணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, இட்லி, தோசை, எல்லா சாதம், வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்லாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இந்த பட்டாணி குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு ஒரு அங்குலம், 10 பல் பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததான் தக்காளி இது கூட சேர்த்திக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி இது கூட சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்குங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வெந்து வரட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட அடுத்ததாக வந்து ஒரு 7 பீஸ் முந்திரி பருப்பு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக இது கூட கசகசா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு இது கூட அடுத்ததாக தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். இப்போ இது எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சாச்சு. ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போது கடாயை வச்சுட்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சுக்கோங்க. இது கூட எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் சுடுறதுக்கப்புறமா இது கூட மசாலா எல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அடுத்ததான் சீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிறப்ப அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்திருங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் இது மசாலா கூட எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்ததாக வந்து இது கூட நம்ம பட்டாணி வந்து சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு பட்டாணி குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ பட்டாணி நான் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் இது மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்திக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டாம்னா இந்த இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து மிக்ஸி அலம்பின தண்ணியை கொஞ்சமாக இது கூட விட்டுக்கலாம். இப்போது இந்த தண்ணி விட்டதுக்கப்புறமா அடுத்ததாக இன்னும் 1 கப் இல்லைன்னா 2 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாலாம் அரைச்சி நம்ம வச்சுருக்கனால இந்த குழம்பு வந்து வெந்து வர்றப்போ நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வர்றப்போ வந்து இன்னும் கெட்டியாயிரும். அதனால் இப்போவே நல்லா தண்ணி கொஞ்சம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்து ஊற்றிக்கோங்க. இது கூட அடுத்ததாக உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இது இன்னும் நல்லா கொதித்து பாதியாக வரும் வெந்து வர்றப்போ. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துட்டுருக்குது. இப்போ கொதித்து வந்துட்டுருக்கிறப்போ இதை மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்போ சீக்கிரமாக சட்டுன்னு வெந்து வந்துடும். சப்போஸ் நீங்கள் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து வந்துடும். இப்போ நான் வந்து ஓப்பனில் தான் செய்ய போகிறேன். அதனால் இந்த மெத்தடு. இப்போ இது வெந்துட்டுருக்கிறப்பவே நடுவில் வந்து அடிக்கடி எடுத்துட்டு மூடி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. அப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரணும். அந்த இதுக்காக அடிக்கடி எடுத்து கலந்து விட்டுக்கோங்க நடுவில். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே தண்ணி பாதி அளவுக்கு நல்லா இதாகி சுண்டி வந்துருச்சு. காயும் பட்டாணியும் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது அடுத்ததாக லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா வந்து வாசனைக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இது சேர்த்துறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக சேர்த்துனா இன்னும் நல்லா மணமாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கலந்து விட்டுட்டு ஒரு கொதி மட்டும் கொதிச்சா போதும். இப்போ மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் மட்டும் கொதித்து வரட்டும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து பட்டாணி குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இப்போவே இன்னும் ஆற இன்னும் திக்னஸ் கொடுத்துரும். நான் வந்து இப்போ சர்வ் பண்ணுறதுனால இப்போ கரெக்டாக இருக்குங்களா, இப்போவே ஆஃப் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் இதுக்கு முன்னாடியே கரம் மசாலா போட்ட உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே கூட அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ நான் உடனே சர்வ் பண்ணுறேன். அதனால் கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இப்போ அவ்வளோதான். நம்மளுக்கு சூப்பராக பட்டாணி குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்குது. இது ரொம்ப சத்தானது கூட. இப்போ நான் வந்து இந்த குழம்பு கூட சப்பாத்தி வச்சு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.